ஐரோப்பிய நாடுகளில் தீவிரமடைந்து வரும் காட்டுத்தீ காரணமாக நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த கோர விபத்துகளில் 2 தீயணைப்பு வீரர்கள் உட்பட குறைந்தது 3 உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் எரிந்து சாம்பலான நிலப்பரப்பு கடந்த கால சாதனைகளை விட 40% அதிகமாக உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சின் போர்டோ மற்றும் ஸ்பெயினின் மேட்ரிட் போன்ற முக்கிய நகரங்களை நோக்கி தீ பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கிரீஸிலும் காட்டுத்தீ வேகமாக பரவ ஆரம்பித்துள்ளது. பிரான்சின் வரலாற்றில் முதன்முறையாக ஃபயர் தண்டர்ஸ்டோம் எனப்படும் பயங்கர தீமேகம் உருவெடுத்து நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. தொடர் வெப்ப அலை மற்றும் கடுமையான வறட்சி காரணமாக இந்த பகுதிகளில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவது மிகவும் சவாலாக மாறியுள்ளது. காட்டுத்தீ காரணமாக வெளியாகும் அதிகப்படியான பசுமையில்ல வாயுக்கள் மற்றும் கரியமில வாயு பூமியின் வெப்பநிலையை மேலும் உயர்த்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள நாடுகளின் அவசரகால தயாரிப்பு முறைகளையும் தடுப்பு நடவடிக்கைகளையும் உடனடியாக மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்குவதோடு சுவாச கோளாறுகளால் அவதிப்படுவோருக்கு அவசரகால சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்தில் இதுபோன்ற பேரிடர்களை திறம்பட எதிர்கொள்ள காடுகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தல் வளையங்களை உருவாக்குதல் போன்ற முறைகளை தீவிரப்படுத்த வேண்டும்.